நீர் எனக்கென்று சிலுவையில் என் குடும்பத்துக்கு சம்பாதிச்சத எனக்கு தாரும். நீங்க தேவ சமூகத்தில் இன்றைக்கு போய் கேட்கும் பொழுது யாக்கோபு கேட்கிறார், ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஐஸ்வர்யங்கள் இருக்கு, மனைவிகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. ஆனா கேட்கிறாரு, உன்னை ஆசீர்வதித்தாளொழிய விட மாட்டேன். ஆமென். அந்த பிடிவாத எல்லாரையும் அனுப்பிட்டு ராஜாமத்தில் இரவு நேரத்துல அதிகாலையில பெண்கள் எழும்பி ஜெபிக்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டுல, இல்ல? காலையில இருந்து பிசாசுடைய பெரிய தந்திரமே காலையில இருந்து சாயந்தரம் வீட்டு வேலையே செய்ய சொல்லுவான். பெருக்குனதையே பெருக்கு, கூட்டினதையே கூட்டு, தொடைக்கிறதையே தொடை. ஆமா, அப்படியேதான் இதையே செஞ்சு கொண்டிருப்போம். அப்படி என்ன பண்ணக்கூடாது, வீட்டு வேலைகள். அது எனக்கு வந்து இது ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், ஒண்ணு மாத்தி. ஒரு நாள் சொன்னாங்க, நான் எப்பவுமே எங்க போனாலும் பாஸ்டர் அம்மா கிட்ட போய் உட்காந்து பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வயது முதிர்ந்த பாஸ்டர் அம்மாக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சர்ச்சுக்கு போனா கூட அங்கே அந்த பாஸ்டர் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி உட்காராங்க, அவங்க எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. அது வாலிப பருவத்திலேருந்தே பாஸ்டர் அம்மாங்க மேலே எனக்கு கண்ணு. அப்போ அவங்களோடலாம் பேசும்போது அவங்க அனுபவங்கள் நிறைய என்ன பண்ணுன்னா, அவங்க 25 வருஷம் அனுபவத்தை நமக்கு 5 நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. அந்த சீக்ரெட் நம்ம கற்றுக்கலாம். ஆமாம் தானே? கரெக்டாக இல்லைங்க?